டெக்னாலஜியில வளர்ந்திருக்கிற இந்த இலங்கையினுடைய விசாரணை பிரிவு அல்லது புலனாய்வுத்துறை அவருடைய பாஸ்வேர்டை உடைத்து அதை திறப்பதற்கான வழிகள் பல இருக்கின்றன. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இதே நேரம் இவ்வாறு ஒரு விடுதலை புலி இருந்திருந்தால் அல்லது பயங்கரவாத தடுச்சதில் ஒரு தமிழர் இருந்திருந்தால் அவற்றை எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டிருக்கும் முழுவதும் வெளியில வந்திருக்கும். இந்த 1.5 வருடத்துல இந்த அரசாங்கம் சொன்ன எதையாவது செய்து முடித்தால் இல்லை, ஊழல்கள் ஒழிக்கப்படவில்லை. இன்றும் இலங்கையினுடைய வீதிகளிலே செல்கின்ற போது போலீசார் கப்பம் பாண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், லஞ்சம் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், யாரும் நிறுத்தவில்லை. அதே போல எல்லா அரச காரியாலயங்களும் கையூட்டுகளை பெற்றுக்கொண்டுதான் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். ஆகவே இங்கே நிறுத்தப்படவில்லை. குறிப்பாக கடந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஆட்சியாளர்கள், ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே கிருசாந்தி படுகொலை வழக்கிலே சாட்சியமாக மாறிய இராணுவ சிப்பாய் போல இவரும் மாறிவிட்டால் பெரிய பிரச்சனை வரும், இலங்கையுடைய அரசுக்கு ஆட்டம் காண வைக்கும் என்பதனால இலங்கையுடைய அரசியல் ஜாப்ல இப்ப சொல்லப்படாத ஒரு விடயத்தை நான் இதுல சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த 29வது சரத் சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அதுல ABCD என்ற 4 அம்சங்கள் இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பளிக்கிறது தான் நீங்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் அது உண்மையில் ஆங்கிலிக்கான் கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்காக, ஆங்கிலிக்கான் கிறிஸ்தவருடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தமிழ் மக்களுடைய தீர்வு பற்றி பெரிதாக எல்லாம் அனுரகுமார யாழ்ப்பாணத்தில் பேசினார். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது கொடுமை, யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது என்றெல்லாம் பெரிதாக எல்லாம் பேசினார். ஆனா தமிழ் மக்களுக்கு எதுவும் கொடுக்க அவர் தயார் இல்லையே. இல்லை, தமிழ் மக்கள் சார்பில் இந்த விடயத்தை யார் கதை? அனுரகுமார எவ்வளவு இப்ப உங்களுக்கு அனுரகுமார தான் கதைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று மரண விளிம்பில் அனுப்பியவர்கள் கதைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், அல்லது யாழ்ப்பாணத்தில் அனுர கூறியதற்கு யார் அழுத்தம் கொடுப்பது? உங்களிடம் ஒற்றுமை இருக்கின்றதா, அல்லது என்று உங்களுடைய கட்சிகளே சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை? இலங்கையினுடைய இன்றைய போக்கு நிலையில இந்த ஊழல் ஒழிப்பது என்பதுவோ அல்லது இந்த அதாவது மக்களை கொன்ற படுகொலைகளுக்கான நீதி விசாரணைகளோ சரியாக நடைபெற மாட்டாது. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படி வாய்ப்புகள் இருந்திருந்தால் இப்போது சுரேஷாலையிடம் போய் அவருடைய பாஸ்வேர்டை கேட்டு செஞ்ச வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அனைத்தையும் எடுத்துக்கொண்ட நீதிமன்றத்தில் போட்டிருப்பார்கள். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இப்போது தென்னிலங்கையிலே விசாரணைகளும் கைதுகளும் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து யாரை கைது செய்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்ற போது எங்களை கைது செய்ய வேண்டாம் என்று இராணுவ அதிகாரிகளும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் நீதிமன்றத்தின் தயவை நாடி இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஒரு முரணான அல்லது குழப்பமான சூழ்நிலை என்று பலரும் விமர்சித்தாலும் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் ஓரளவு இந்த விசாரணைகள் முன்னேறி கொண்டிருப்பதாக பலரும் பார்க்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இப்போது சுரேஷ் அலே தன்னுடைய வாயை திறந்திருக்கின்றார், உண்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றார், கதைப்பதற்கும் ஆரம்பித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. நீண்ட காலம் பல்வேறுபட்ட அரசியலை பகுப்பாய்வு செய்யக்கூடிய நீங்கள் இந்த போக்கை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமையும் அவர் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கார். ஆனாலும் அவருடைய அந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றி அளிக்கவில்லை. ஏனென்றால் அவர் மீதான குற்றப்பத்திரிகைகள் மிக பலமாக இருக்கின்றன. அத்தோடு அதாவது கடந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டு நேரடி கட்டளை வழங்கினார்கள் என்ற அடிப்படையில அவரால் உண்மைகளை சொல்ல முடியாத நிலையில இருக்கிறார். அவ்வாறு அவர் ஒரு வேளை உண்மைகளை சொன்னாலும் அந்த உண்மைகள் மறைக்கப்பட்டு இவர் ஒரு அம்பு என்ற அடிப்படையில் இதவன் இருக்க இந்த அம்பு என்ற அடிப்படையில இந்த அம்பை தண்டிப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் இந்த சிங்கள தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்வார்கள். அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருப்பதை ஏற்கனவே வேற ஒரு குற்றப்புலனாய்வு அதிகாரியாக இருந்து விசாரணையாளனாக இருந்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு தெரியும் அந்த என்ன நடக்கும் என்பது தெரியும். ஆகவே அவர் அந்த வாய் திறக்காமல் இருப்பதும் இப்போது ஜூன் 6ஆம் தேதி தொடங்கிய மூடலை இப்போது தொடர்ந்து சாப்பிட தொடங்கி இருக்கிறார். ஆனால் அவர் உண்மைகளை சொல்ல போவதில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவருடைய
சட்டத்தரணி சொல்லி இருக்கிறார். அதாவது அவருடைய மடிக்கரணியும் கைத்தொலைபேசியினுடைய பாஸ்வேர்ட், அதாவது பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டேன்னு மறுத்திருக்கிறார். உண்மையில இலங்கையினுடைய ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். ஆனால் நீதிமன்றம் நேற்று தெளிவாக கூறிவிட்டது, கைத்தொலைபேசி மடிகணனிகளின் கடவுச்சொற்களை உடனடியாக சுரேஷலை வழங்க வேண்டும். இதிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதாவது சுரேஷ் சாலையிடம் அதை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போது இருக்கிற கணனி யுகத்தில், அதாவது டெக்னாலஜி அந்த அளவுக்கு இலங்கை புலனாய்த்துறையில வளர்ந்திருக்கிறது. அதாவது விடுதலை புலிகளுடைய புலனாய்த்துறையை முறியடித்ததன் விளைவுதான் விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்ப விடுதலை புலிகளுடைய புலனாய்த்துறையை முறியடித்து டெக்னாலஜியில வளர்ந்திருக்கிற இந்த இலங்கையினுடைய விசாரணை பிரிவு அல்லது புலனாய்வுத்துறை அவருடைய பாஸ்வேர்டை உடைத்து அதை திறப்பதற்கான வழிகள் பல இருக்கின்றன. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இதே நேரம் இவ்வாறு ஒரு விடுதலை புலி இருந்திருந்தால் அல்லது பயங்கரவாத தடுச்சதில் ஒரு தமிழர் இருந்திருந்தால் அவற்றை எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டிருக்கும், முழுவதும் வெளியில வந்திருக்கும். இவர் ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி என்ற அடிப்படையில எதிர்காலத்துல வேற, அதாவது அரசுக்கு எதிராக சாட்சியங்களை அழைத்து விடுவார் என்ற பயத்தால தான் இவருடைய இந்த பாஸ்வேர்டை கேட்டுக்கொண்டு கெஞ்சி கொண்டிருக்கிறோம். இது கெஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. எங்கேயுமே ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவருடைய விசாரணையின் போது அவருடைய அனுமதியின்றி அவருடைய அனைத்து விவகாரங்களையும் கையாள முடியும் விசாரணையாளர்களால். ஏன் இவர்கள் கையாள முடியவில்லை? இதை நீதிமன்றத்துக்கு கூட முற்படுகிறார்கள். இவர்கள் அவருடைய சங்கோத பெயரை அதாவது சங்கோத சொல்லை உடைத்துவிட்டு அதில் உள்ள தகவலை எடுத்து அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுல சட்ட பிரச்சனை வராது என்றால் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தில அரசு கடுமையாக நடந்து கொள்வது போல காட்டினாலும் இங்கே ஒரு மென்போக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது நிச்சயமாக ஒரு, அதாவது விடுதலை புலி உறுப்பினராக இருந்திருந்தால் இதெல்லாம் வேற விஷயமா மாறி இருக்கும். ஆனா இன்று வரைக்கும் நடக்க இல்லை என்றால், இவர்கள் நீதிமன்றத்தில் போய் நின்று கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர் ஒரு அதாவது ஒரு சாட்சியமாக மாறிவிடுவார் என்ற ஒரு பயன்தான். அதாவது ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே கிருசாந்தி படுகொலை வழக்கிலே சாட்சியமாக மாறிய இராணுவ சிப்பாய் போல இவரும் மாறிவிட்டால் பெரிய பிரச்சனை வரும், இலங்கையுடைய அரசுக்கு ஆட்டம் காண வைக்கும் என்பதனால அவர்கள் இதை அந்த விசாரணையின் போக்கை மென்போக்கிலேயே கொண்டு போகிறார்கள். ஆனால் ஊடக பரப்பில இதை பெருசாக காட்டுகிறார்கள். நீதியின்பால் கொண்டே நிறுத்தி வைத்திருக்கிறோம், நாங்கள் நீதியின் படி நடக்கிறோம், நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர, இது ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒரு தமிழர் அகப்பட்டிருந்தால் இந்த நிலைமை இருந்திருக்காது. அதாவது இலங்கையினுடைய படைத்துறை சார்ந்தவர் என்ற படியினாலதான் இந்த மென்போக்கும் இந்த சட்ட சிக்கல்களும் சட்டவாதங்களும் முன்வைக்கப்படுகிறதை தவிர, சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் இது எப்போதும். அவரை பொறுத்தவரையில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவையாக இருக்கலாம் அல்லது நீதிமன்றத்தையாக இருக்கலாம், மிரட்டுகின்ற வகையில் தானே உணவு தவிர்ப்பு போராட்டம் என்கின்றார், நான் பேச மாட்டேன் என்கின்றார், இருதய நோய் என்கின்றார், பல்வேறுபட்ட வகையில் அவர்களையும் இவர் குடைச்சல் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றார். அதாவது அவரிடம் கையில கனதி இருக்கிறது. அதாவது இலங்கை அரசையும் இந்த இலங்கை பௌத்த மத பீடத்தையும் ஆட்டங்காணக்கூடிய பிடி அவருடைய கையில இருக்கிறது. அதனால்தான் சுரேஷ் சாலை இவ்வளவு இருமாப்பாக இருக்கிறார், இவ்வளவு உறுதியாக இருக்கிறார், பயப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. அதை நாளைக்கு வெளியிடலாம். ஏற்கனவே இந்த குண்டுவெடிப்பு விவகாரம் வெளியிலே வந்தவரால வெளியிடப்பட்டு விட்டது. ஆகவே இவ்வாறு இவரும் வெளியில தப்பியோட முடியும். இந்த அவரை சரியாக கையாளாமல் வைத்திருந்தால் அவர் நாட்டை விட்டு தப்பியோட முடியும், அல்லது ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கான அழைப்பை விட முடியும். அப்ப அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த குண்டு வெடிப்பு சார்ந்து ஏராளமான வாய்ப்பு இருக்கின்ற அனைத்து விவகாரங்களும் இவர் தான் கையாண்டுகிறார். இவருக்கு தெரியும் இதுல யார் யார் நேரடி சாட்சியங்கள் என்றது. இங்கே கோத்தபாய ராஜபக்சவோ அல்லது அவருடைய குடும்பத்தினரையோ இதுல சம்பந்தப்படுத்தாமல் இந்த விசாரணையை வெளியே கொண்டு போவதற்கான நடவடிக்கை தான் இந்த இழுத்தடிப்புகள் தொடர்ந்து காலத்தை இழுத்தடிப்பதாக இருக்கிறது. காலத்தை இழுத்தடித்து இதை அவரை பிணையிலே விட்டு அதை மழுங்கடிக்க செய்வார்கள். இதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. அதாவது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் அநேகமாக இப்போது போகிற போர்க்கை பார்க்கின்ற போது கண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்கொண்டிருப்பதாகவே உணர முடிகிறது. இது
இலங்கையினுடைய இல்லையா, அரசாங்கம் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது, அல்லது குற்றவாளியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். விசாரணையில் பிள்ளையான் அதே போன்று சுரேஷ் அலை பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து எதிர்பாராத கைதுகள் எல்லாம் இடம்பெறப் போகிறது. யாரும் எதிர்பார்க்க முடியாத ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன, அல்லது வழக்கின் போக்கையும் இந்த விசாரணையின் நலன் கருதியும் சில விடயங்களை வெளிப்படையாக கூற முடியாமல் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக போலீஸ் தரப்பாக இருக்கலாம் அல்லது அரசு தரப்பாக இருக்கலாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது இது ஒரு ஊடக பரப்புரை. அதாவது ஆயர் கர்தினால் ஆண்டகைக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக அவர்களுக்கு, அதாவது இந்த கிறிஸ்தவ மதபீடங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில இந்த கருத்துக்களை தொடர்ந்து வெளியிடுவது, இது தொடர்ந்து வெளியிட்டு இதை சலிப்படைய வைப்பதுதான் இவருடைய நோக்காக இருக்கும் என்றுதான் அநேகமாக நான் எதிர்பார்க்கிறேன். இங்கே அதாவது தண்டிக்கப்படக்கூடியவர்கள் சில வேளைகளில் சில குற்றங்களுக்காக சாலையோ அல்லது பிள்ளையானோ தண்டிக்கப்படலாம். ஆனால் இதற்கு மேல உள்ளவர்கள், அதாவது இலங்கை ஆட்சியாளர்களை தண்டிப்பார்களா? இல்லை, அது நடக்காது. அது நடப்பதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை. அதுதான் அதாவது இந்த விசாரணை என்பது ஒரு மென்போக்காக போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த மென்போக்கு என்ன செய்யும் என்றால் இந்த விசாரணையை மழுங்கடிக்கும், மறக்கடிக்க வைக்கும். அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அரசு சொல்லும் இதே மாதிரிதான் இலங்கையினுடைய ஏராளமான குற்றங்களை. ஆனால் நீங்கள் திவாகரன் அவர்களே, நீங்கள் கூறுகின்ற விடயம் சரி, அது உங்களுடைய பார்வை சரியாக இருந்தாலும் கடந்த கால அரசுகளோட ஒப்பிடுகையில் இந்த அரசினுடைய போக்கும் அல்லது அவர்களுடைய இந்த விசாரணை தொடர்பான நிலைப்பாடுகளிலும் சற்று மாற்றமும் சற்று முன்னேற்றமும் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? நீங்கள் எல்லோருடைய கற்புலனுக்கும் பார்க்க அவர்கள் ஏதோ செய்வது போல தெரியும். எல்லா அரசாங்கங்களும் ஒன்றுதான். அதாவது இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்வந்த அனைத்து அரசாங்கங்களும் சிறுபான்மையினரை ஒடுக்குவது என்பதில அவர்கள் மிக கண்ணுங்கட்டுமாக இருக்கிறார்கள். அது சிறுபான்மையினர் என்பது மொழி வாரியாக மாத்திரமல்ல, மத ரீதியாகவும் அவர்கள் ஒடுக்குற செயலைத்தான் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இதுல கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லது தமிழர்களாக இருக்கலாம். அவரையும் ஒடுக்குவதுதான் குறிக்கோளாக இருந்திருக்கிறது. இலங்கையுடைய அரசியல் ஜாப்ல இப்ப சொல்லப்படாத ஒரு விடயத்தை நான் இதுல சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த 29வது சரத்து என்று நாங்கள் அடிக்கடி அதாவது சொல்ற ஜாப்ல 29வது சரத்து சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அதுல ABCD என்ற 4 அம்சங்கள் இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பளிக்கிறது தான் நீங்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் அது உண்மையில் ஆங்கிலிக்கான் கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்காக, ஆங்கிலிக்கான் கிறிஸ்தவருடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட மூலம், ஒரு சட்ட அதாவது ஒரு சட்ட பிரிவாகத்தான் அதை பார்க்கப்படுகிறது. இதனை ஒரு அதாவது இலங்கையினுடைய அரசியல் யாப்பு குறுக்காய்வு செய்யக்கூடிய பேராசிரியர், அதுவும் ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர், அதுவும் இந்த ஆங்கிலிக்கான் திருச்சபையை சார்ந்த பேராசிரியர் தான் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது அவருடைய பெயரை வெளியிடுவது அவ்வளவு நல்லதில்லை என்பதனால நான் அதை தவிர்க்கிறேன். ஆனால் அவர் கற்பிக்கின்ற போது இவ்வாறுதான் கற்பித்திருக்கிறார். தன்னுடைய விருப்புக்குரிய மாணவர்களுக்கு கற்பித்திருக்கிறார். இப்போது நாட்டில் இல்லாதனால் அந்த பெயரை தவித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆம். ஆகவே இந்த நிலைமையில இப்படித்தான் இந்த சட்டங்கள் வருகின்றன. எங்களுடைய கற்புலனுக்கு பெரிதாக எல்லாமே தெரியும். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு விடயத்துக்காக செய்யப்பட்ட விடயமா இருக்கும். அதனுடைய பிலோசபி என்னென்றால் அதுதான் காரணம். அதனுடைய மூலம் வேறெங்கியோ இருக்கும், எங்களுடைய பார்வை வேறெங்கியோ இருக்கும். இப்படித்தான் அதாவது இந்த இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பில் அல்லது இலங்கையினுடைய நீதித்துறையில் அல்லது இலங்கையினுடைய அரசு சொல்கின்ற அதனுடைய கொள்கை விளக்கங்கள் இவ்வாறு இருக்கும். ஆனால் அதனுடைய உள்நோக்கம் வேறையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரிதான் பார்க்கலாம். அதாவது வறண்ட வலையை அபிவிருத்தி என்று போட்டு தமிழர் தாயகத்தை துண்டாடுவதற்கான வேலையை செய்தார்கள். அப்ப இப்படித்தான் இந்த விவகாரத்திலும் விசாரணை என்று சொல்வார்கள். விசாரணையை பெரிய அளவில் சொல்வார்கள். ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இலங்கையில ஏராளமான ஜனாதிபதி விசாரணை குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டன. எந்த ஒரு ஜனாதிபதி விசாரணை குழுவாவது ஏதாவது உருப்படியான ஒரு தீர்வை கொடுத்ததுண்டா? இல்ல. அது வெறும் அறிக்கைகள், பல்லாயிரம் பக்கங்களை கொண்ட அறிக்கையை கொடுத்து விட்டு அவர்கள் தூங்க போய் விடுவார்கள். அது கிளப்புல போய் அங்க குடோன்ல படுத்து கிடக்கும். எந்த பயனும் கிடையாது. இப்போதும் இந்த விசாரணையும் அப்படித்தான் போகுது. கணக்க வேண்டாம். பட்டலந்தை விசாரணை எடுத்துக்கொள்வோம். அது எங்க போயிருக்கிறது? இன்னும் போகவில்லை. அது அன்று ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்து அவரை ஜெயிலுக்கு கொண்டு போகாம அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. இதே போலதான் எல்லாருக்கும் நடக்கும். சில வேளைகளில
ஒரு பெரும் நிர்பந்தத்துக்கு கூட சர்வதேச அழுத்தங்களுக்கு ஊடாக ராஜபக்சர்களை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வதாக அந்த வாகனத்திலே ஏற்றப்படுவார். அவர் சிறைச்சாலைக்கு போக மாட்டார், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அவருக்கு நெஞ்சு வருத்தம் வந்துடும், மற்ற எல்லா வருத்தங்களும் வந்துடும். ஆக இப்படித்தான் இருக்குமே தவிர அவர்கள் வீட்டை போயிடுவார்கள். இங்கே இந்த கைது என்கின்ற அந்த கொட்டை எழுத்துல செய்தி ஊடகங்கள்லாம் செய்தியை போடுமே தவிர அவர்கள் குஜாலாக வீட்டை வைப்படுத்திருப்பார்கள் நல்ல பராமரிப்புல. இது வெளியில இருந்துதான் இந்த ஊடகங்களுக்கு கூடாக பெரிய பரப்புரையை செய்வது, அது இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு செய்யற நடவடிக்கை. இது எல்லா அரசாங்கங்களும் செய்யற நடவடிக்கை. அதாவது மக்களை ஏமாற்றுவது, மக்களை மந்தை கூட்டங்களாக நடத்துவது. அதற்காகத்தான் இந்த விசாரணைகள், ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள், விசேட குழுக்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும். இப்போது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனை, சர்வதேச ரீதியான ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருந்தது அந்த காலத்துல. அதனால அதை தொடர்ந்து கொண்டு போய் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்காகத்தான் இப்ப இவ்வளவு காலம் 10 இருந்து இன்றைக்கு 8 வருடமாக இழுபட்டு கொண்டு போகுது. இன்னும் ஒரு 2 வருடங்களை இழுத்து விட்டால் எல்லாம் மறந்துவிடும். இந்த அரசாங்கமும் மாற வேண்டிய சூழல் கனிந்து வந்துவிடும். ஆகவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுவார்கள். இதுதான் இந்த விசாரணையில இருக்கக்கூடிய, அதாவது நீதி பரிபாலன ஒரு சிறுபான்மையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட அநீதிக்கான நீதி விசாரணை என்பது நீதியின்பால் நடக்காது. நீதி என்பது சமபலம் உள்ளவர்களுக்கு மத்தியிலேதான் ஓரளவான நீதி கிடைக்குமே தவிர சமபலம் மற்றவர்களுக்கு முன்னே கிடைக்காது. ஆகவே இந்த சமபலம் உள்ளவர்கள் என்ற நிலையில சிறுபான்மையினர் யாருமே இல்லை. இந்த சமபலம் எங்கே இப்போது வந்திருக்கு என்றால், அதாவது உலகளாவிய கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய அந்த 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 கெனதி தான் இப்போது இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறதே தவிர, இதே நேரம் இது ஒரு சாதாரண ஒரு இந்து கோயிலில் நடந்திருந்தால் இது கண்டுகொள்ளப்படவே வந்திருக்காது. ஆனால் இது என்ன நடந்தால் இது உலகளாவிய ஒரு பெருமானத்தை பெற்றுவிட்டது. அன்றைய காலத்தில் இவர்கள் தாங்களே அறியாமல் ஒரு பெரிய இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற பெரிய ஒரு பெயரை சூட்டி விட்டார்கள். ஆகவே இதை பற்றிய விசாரணை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கமே செய்துவிட்டு அதை இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொன்னதனால் தாங்கள் விட்டு அறிக்கைக்கு இப்ப தாங்களே விசாரணை செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதிலே ஆள் மாறி இருக்கிறத தவிர அரசாங்கமும் அரசு என்பது மாறவில்லை. அரசு ஒன்று. அதே மாதிரி அரசனுடைய இந்த நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் ஒன்று, நீதித்துறை எல்லாமே ஒன்றுதான். ஆக இந்த அமைச்சுக்கள் தான் மாறி இருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மாறி இருக்கிறது. அதாவது இப்போது ஊழல் விசாரணைகள் நடைபெறுகிறது, பலருக்கான தீர்ப்புகளை நீதிமன்றம் தொடர்ச்சியா வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனை திவாகரன் கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு ஏற்க மறுப்பதும், நிகழ்காலத்திலும் அவ்வாறுதான் நடக்கும் என்று கூறுவதும், அது சித்தாந்த ரீதியாக நிறுவ முற்படுவதற்கும் சில மாற்றங்கள். இப்போது அரசியல் எதிர்வு குரல் என்பது முழுமையாக பிழைத்து போயிருக்கின்றது. அது குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தின் தேர்தலாக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் ஜனாதிபதியாக வர முற்பட்ட போது கூட உங்களுக்கு தெரியும் அது அசாத்தியம் என்று கூறிய பல மூத்த அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் இருக்கிறார். நாடாளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மை என்பதை விட ஒரு தொங்கு நாடாளுமன்றம் தான் இலங்கையில் வரும் என்று கூறியது, விஜயனுடைய வெற்றி அசாத்தியம் என்று கூறியது, திமுக அதிமுக என்கின்ற 2 பெரும் அரசியல் சக்திகளை எதிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாது என்று கூறியது. கடந்த கால எதிர்வு கூறல்கள் என்பது நவீன அரசியலில் ஒரு அரசியல் எதிர்வு கூறல் என்பது அசாத்தியப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற அந்த கருத்தும் ஒரு முரண்நிலையாக இருப்பதாக பார்க்கக்கூடியதாக நீங்கள் உணர்கிறீர்கள். நிச்சயமாக இதிலே அதாவது சில விடயங்களை பற்றி எதிர்வுகளை செய்ய முடியாது. அதாவது இன்றைய சமூக வலைத்தளங்களுடைய அந்த அதிகரிப்பு, அது கொண்டு கருத்து காவிகளுடைய அந்த தீவிரத்தன்மையால சில இடங்கள்ல எதிர்வுகளை செய்ய முடியாது என்பது உண்மைதான். அதற்காக எல்லாவற்றையும் எதிர்வுகள் செய்ய முடியாது என்று இல்லை. அதே போல எல்லாவற்றுக்கும் எதிர்வுகளை செய்ய முடியாது, 100% அதை கணித்து சொல்லவும் முடியாது. ஆகவே இங்க நடக்கக்கூடிய சாத்தியங்கள் பற்றித்தான் பேச முடியும். அதாவது இயங்கியல் என்று சொல்வான், கடந்த காலத்தில் இருந்த அந்த இயங்கு போக்கு எதிர்காலத்தில் எண்ணத்தை இணைத்துக் கொண்டு போகும், அதைத்தான் இயங்கியல் என்று சொல்வான். அதாவது ஒன்றினுடைய தொடர்ச்சி. அப்ப இங்க இந்த ஒரு அரசினுடைய தொடர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். அப்ப இளைஞருடைய அரசு கடந்த காலத்துல தொடர்ந்து வந்ததுல இது ஒரு சடுதியான ஒரு மாற்றத்தை வந்திருந்தால் அப்படி பார்க்க முடியும். குறிப்பாக தமிழகத்தின் அரசியல்ல ஏற்பட்ட சடுதியான மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுல அங்க நடந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கிறோம். அதே போல இலங்கையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால்
இந்த 1.5 வருடத்துல இந்த அரசாங்கம் சொன்ன எதையாவது செய்து முடித்தால் இல்லை. ஊழல்கள் ஒழிக்கப்படவில்லை. இன்றும் இலங்கையினுடைய வீதிகளிலே செல்கின்ற போது போலீசார் கப்பம் பாண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், லஞ்சம் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், யாரும் நிறுத்தவில்லை. அதே போல எல்லா அரச காரியாலயங்களும் கையூட்டுகளை பெற்றுக் கொண்டுதான் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். ஆகவே இங்க நிறுத்தப்படவில்லை. குறிப்பாக கடந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்த ஆட்சியாளர்களை அல்லது இந்த உயர் சமூகத்தை அடக்குவதற்காக இந்த அதாவது இடதுசாரி கொள்கையை கொண்டவர்கள் அல்லது இடதுசாரி கொள்கைக்கு சரி, அப்படி என்றால் உங்களுடைய பதில்கள் மூலம் இப்படி எடுத்துக்கொள்ள முடியுமா? கடந்த காலங்களில் இவ்வாறு நடந்தது, இவர்கள் நடத்தினால் உண்மையில் அதனை ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லது நீங்கள் வரவேற்பீர்கள்? இவர்கள் நடத்தினால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இவர்கள் நடத்தவில்லை, 1.5 வருடமாக நடத்தவில்லை. இனிமேலும் அது நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் அங்கே தென்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அங்க விட்டுக் கொடுப்புகளை செய்ய தொடங்கி விட்டார்கள், எதையுமே செய்யவில்லை. ஊழலை ஒழிக்க முடியவில்லை இவர்களால. இப்ப ஊழல்களை ஒழிப்பதா இருந்தால் முதலாவது தெருக்கல்ல இருக்கிற இந்த போலீசாருடைய கையூட்டுகளை ஒழிக்க வேண்டும். அது ஒழிக்கப்படவில்லை. பல போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 75 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு கட்டமைப்புகளும் உள்நுழைய முடியாத ஒரு என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி கட்சியினர் ஆட்சி போடும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு இருந்தவர்கள் ஆட்சிக்குள் வருகின்ற போது 75 ஆண்டுகளாக ஒரு திட்டத்துக்குள் அல்லது ஒரு கட்டமைப்புக்குள் ஊழல் மற்றும் பல செயற்பாடுகளோடு தொடர்பான பலரை ஒரு 1.5 ஆண்டுகளில் மாற்ற வேண்டும் என்பது சாத்தியம் என்று கருதுகிறீர்கள்? அப்படியானால் 5 வருடத்தையும் அப்படித்தான் சொல்வார்கள். 5 வருடத்தில் 75 ஆண்டுகள் நடைபெற்றதை நாங்கள் 5 வருடத்தில் எப்படி மாற்றுவோம், இன்னும் ஒரு 5 வருடங்கள் தாருங்கள் என்று கேட்பார்கள் அடுத்த தேர்தலில். அதான் நடக்கும். இப்போது இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு பற்றி பெரிதாக எல்லாம் அனுரகுமார யாழ்ப்பாணத்தில் பேசினார். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது கொடுமை, யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது என்றெல்லாம் பெரிதாக எல்லாம் பேசினார். ஆனா தமிழ் மக்களுக்கு எதுவும் கொடுக்க அவர் தயார் இல்லையே. இல்லை, தமிழ் மக்கள் சார்பில் இந்த விடயத்தை யார் கதை? அனுரகுமார எவ்வளவு இப்ப உங்களுக்கு அனுரகுமார தான் கதைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா அல்லது வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் அதாவது இறுதிக்கட்ட அல்லது மரண விளிம்பில் அனுப்பியவர்கள் கதைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லது யாழ்ப்பாணத்தில் அனுர கூறியதற்கு யார் அழுத்தம் கொடுப்பது? உங்களிடம் ஒற்றுமை இருக்கின்றதா அல்லது என்று உங்களுடைய கட்சிகளே சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை? அதாவது தமிழ் மக்களிடம் ஒற்றுமை இல்லை என்பதற்கு அப்பால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களிடம் ஒற்றுமை இல்லை என்று கூறவில்லை. தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பலன் காட்டப்பட்டிருக்கிறது. தமிழர் தரப்புக்கு மாத்திரமல்ல யாருக்கும் அவர்கள் எதையும் செய்யவில்லை என்றுதான் சொல்றேன். குறிப்பாக நாங்கள் எங்கட பகுதியா தமிழர் பகுதியை எடுத்து சுட்டிக்காட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அதை ஒரு உதாரணமாக சொல்றேனே தவிர சிங்கள பகுதியில் எதுவுமே நடக்கவில்லை. இவர்கள் வந்து விட்டால் எல்லாமே நடந்து விடும் என்றார்கள். இன்று வரைக்கும் அதாவது எரிவாயுவாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், எல்லா விலைகளும் அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது. எதுவுமே நிறுத்தப்படவில்லை. அனைத்தும் அப்படியே தான் இருக்கிறது. எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லை. ஆனால் ஊழல் ஒழிப்பு என்று சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட சிலரை அவர்கள் கைது செய்ய முடிகிறது, சிலருக்கு விசாரணை நடத்த முடிகிறது. ஏனென்றால் இவ்வளவு பெரிதாக சொல்லப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு சின்னனாவது செய்ய வேண்டும். அதனைத்தான் செய்கிறார்கள். இதுல அதாவது இலங்கை இன்றைய அனுரகுமார அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுவது நோக்கல்ல, இவர்களால் செய்ய முடியாது என்றுதான் நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரை இவர்களை குற்றஞ்சாட்டுவதில் எந்த பயனும் கிடையாது. என்றால் அவர்கள் தொடர்ந்து ஒரே அரசியல் தான் வந்திருக்கிறார்கள். இவர்கள் மிதவாத அரசியல் கட்சிகளை போலவே மாற்றமடைந்து விட்டார்கள். இவர்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லை. இலங்கையில் கம்யூனிஸ்டுகள் இறந்து 1965 ஆண்டோடு கம்யூனிஸ்டுகள் இறந்து விட்டார்கள். இப்போது தாராளவாதிகள் தான் இருக்கிறார்கள், அதாவது முதலாளிகள் தான் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே நாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் இலங்கையினுடைய இன்றைய போக்கு நிலையில இந்த ஊழல் ஒழிப்பது என்பதுவோ அல்லது இந்த அதாவது மக்களை கொன்ற படுகொலைகளுக்கான நீதி விசாரணைகளோ சரியாக நடைபெற மாட்டாது. அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படி வாய்ப்புகள் இருந்திருந்தால் இப்போது சுரேஷாலையிடம் போய் அவருடைய பாஸ்வேர்டை கேட்டு செஞ்ச வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அனைத்தையும் எடுத்துக்கொண்ட நீதிமன்றத்தில் போட்டிருப்பார்கள். இன்று இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லா அதாவது தடைகளை உடைத்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் சில பலமான அதாவது ஐபோன் போன்ற கை தொலைபேசிகளினுடைய தொலைபேசிகளின் கடவுச்சொற்கள் இல்லாத போது அதனை திறப்பதில் ஒரு நெருக்கடி இருக்கிறது தானே. திறந்தால் கூட திறக்க முடியும், ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய தரவுகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தானே. அதாவது புதிய நவீன தொழில்நுட்பத்தினூடாக திறக்கின்ற போது கைத்தொலைபேசி பயனுடையதாக அல்லது பயன்பெறும், ஆனால் அதுக்குள் இருக்கக்கூடிய தரவுகள் அழிந்து விடும் தானே. இல்லை, தரவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது.
எடுக்க முடியாதுன்ற எதுவுமே இல்லை. அனைத்தையும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு சர்வதேச பயங்கரவாதம் என்ற அடிப்படையில உலகளாவிய, அதாவது ஐபோன் நிறுவனமே அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்கும். இது ஒரு சர்வதேச பயங்கரவாதம் என்ற நியதிக்குள் அது சர்வதேச பயங்கரவாத நடவடிக்கை என்று கூறி ஐபோன் நிறுவனத்திடமே கேட்டால் நிறுவனமே எடுத்துக் கொடுக்குமா அனைத்தையுமே. இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒரு பயங்கரவாத செயலுக்கு உலகளாவிய ஆதரவு இருக்கிறது. அதாவது சர்வதேச பயங்கரவாத தடை சட்டம் என்ற தாய் சட்டத்தின் கீழ் என்ற உலகம் இயங்குகிறது. ஆகவே நிச்சயமாக இந்த சொஃப்ட்வேர் நிறுவனங்கள் எல்லாமே அதுக்கு உதவி செய்யும். அவர்கள் அதுக்கு உதவி செய்வத கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப இதுகளெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. இதெல்லாம் ஈஸி, செய்ய முடியாது என்ற எதுவுமே கிடையாது. அனைத்தும் செய்ய முடியும். ஆனால் இவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை, அவ்வளவுதான். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள் இன்னும் திருப்தி கொள்கின்ற வகையில் இந்த அரசினுடைய செயற்பாடு இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இதனை பார்க்கக்கூடிய இந்த அரசினுடைய மூத்த அமைச்சர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்கள் இதற்கேற்றால் போல் விரைந்து செயற்படுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எம்மிடம் இருக்கின்றது. ஏனென்றால் பல செவ்விகளையும் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதனால் எதிர்வரும் காலங்களில் திவாகரன் அவர்களுக்கு அதற்குரிய பதில் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்போடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா பெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.